வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான செரிமான கோளாறான இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது குடல் எரிச்சல் நோய் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அடிக்கடி வயிற்று வலி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது இரண்டும் மாறி மாறி வருதுன்னா அதுதான் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். நம்ம இந்த ஐபிஎஸ்ஸை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில், ஐபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்க்க போகிறோம், அதன் அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, சிகிச்சை முறைகள் என்னென்ன, சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன, எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும். அதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஐபிஎஸ்னால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்பது பெருங்குடலின் செயல்பாட்டை பாதிக்கும் நீண்ட கால செரிமான கோளாறாகும். இது புற்றுநோய் அல்ல, இது தொற்று நோயும் அல்ல, ஆனால் அன்றாட வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஐபிஎஸ் எப்படி ஏற்படுது? ஐபிஎஸ்க்கான சரியான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் சில காரணிகள் இருக்குது. என்ன? குடலின் இயக்கத்தில் மாற்றம் ஏற்படும். குடல் மற்றும் மூளை இடையேயான தகவல் பரிமாற்ற கோளாறுகள் ஏற்படுத்தும். இது மன அழுத்தம், சில உணவுகள், குடல் நுண்ணுயிர் சமநிலை மாற்றம், அதாவது கட் மைக்ரோபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஐபிஎஸ் முக்கிய அறிகுறிகள் என்னென்ன? அடிக்கடி வயிற்று வலி வரும், வயிறு உப்புசமான ஃபீலிங்காக இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அதிக வாய்வு தொல்லை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு. மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி வரும் சிலவங்களுக்கு. மலம் கழித்த பிறகு வலி குறைதல். இதுதான் இதுக்கு முக்கியமான அறிகுறிகள். அப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி வயிற்று வலி, வயிறு உப்புசம், அதிக வாய்வு தொல்லை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு. மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி வரும், மலம் கழித்த பிறகு வலி குறையும். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை பாருங்கள், அலட்சியம் பண்ணாதீங்க. சரி, இந்த ஐபிஎஸ்க்கு ஒரு 3 வகை இருக்குது. ஐபிஎஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ் எம்னு சொல்லுவாங்க. ஐபிஎஸ் சியை பொறுத்தளவில் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். ஐபிஎஸ் டியை பொறுத்தளவில் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். இந்த மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி வர்றது தான் ஐபிஎஸ் எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஎஸ் யாருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இது அதிகம் ஏற்படுத்தும். பெண்களுக்கு அதிகம் வரலாம். மன அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள், குடும்பத்தில் ஐபிஎஸ் வரலாறு உள்ளவர்களுக்கு இது அடுத்து உள்ளவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஐபிஎஸ்ஸை தூண்டுறதுக்கான சில காரணிகள் இருக்குது. அதிக கார உணவுகள், எண்ணெய் உணவுகள், காஃபி, குளிர்பானங்கள், மதுபானம், மன அழுத்தம், இது எல்லாமே இந்த ஐபிஎஸ்ஸை தூண்டும். ஸோ நீங்கள் அதிக கார உணவுகளை தவிர்த்துறணும். இது காரம் அதிகமாக எடுக்க உங்களுக்கு ஐபிஎஸோட இதுவும் கூடிகிட்டே போகும். ஸோ எண்ணெய் உணவுகள், காஃபி, குளிர்பானங்கள், மதுபானம், மன அழுத்தம், இதெல்லாம் தான் இதுக்கு முக்கிய ஐபிஎஸ்ஸை தூண்டும் காரணிகளாக இதுவரைக்கும் கருதப்படுகிறது. இந்த ஐபிஎஸ்ஸும் மற்றும் மனநிலம், நிரம்ப சொன்னல, இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மன அழுத்தம், இந்த பதட்டம், ஆன்சைட்டிஸு, மனசோர்வு, டிப்ரெஷனு ஆகியவை ஐபிஎஸ் அறிகுறிகளை அதிகரிக்கலாம். அப்போ இந்த ஐபிஎஸ் மற்றும் மனநலத்துக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தம், பதட்டம், ஆன்சைட்டி, அதாவது மனசோர்வு, டிப்ரெஷன் ஆகியவை ஐபிஎஸ் அறிகுறிகளை அதிகரிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யோகா, தியானம், சுவாச பயிற்சி போன்றவை சிலருக்கு உதவியாக இருக்கலாம். அப்புறம் இந்த ஐபிஎஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு நிறைய அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அறிகுறிகளை கேட்பாங்க. எவ்வளோ நாளாக இருக்குது அது எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு உடல் பரிசோதனை செய்கிறதுக்கான இதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு.
அப்புறம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்ட இரத்த பரிசோதனை, மலம் பரிசோதனை, கோலனோஸ்கோப்பி போன்றவைகளை பரிந்துரைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக என்னென்ன அறிகுறிகள் இருக்குதுன்னு உள்ளதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இதுக்குன்னு உள்ள சிகிச்சை முறையை பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்க்குன்னு ஒரே ஒரு நிரந்தர மருந்து இல்லை. ஆனால் இந்த அறிகுறிகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு முறை மாற்றம், மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள், ப்ரோபயோட்டிக்ஸ் சிலருக்கு உபயோகப்படும், மன அழுத்த மேலாண்மை இதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஐபிஎஸ்க்கு ஒரே ஒரு நிரந்தர மருந்து இல்லை, ஆனால் அறிகுறிகளை கட்டுப்படுத்த முடியும். எப்படி? உணவு முறை மாற்றம், மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள், ப்ரோபயோட்டிக் சிலருக்கு மன அழுத்த மேலாண்மை இதை தான் உங்களுக்கு சிகிச்சை முறையாக கூறப்படுது. பொதுவாக சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்திங்கன்னா கீரைகள், காய்கறிகள், வாழைப்பழம், எளிதில் ஜெரிக்கும் உணவுகள், ஓட்ஸு, போதுமான தண்ணீர். சிலருக்கு குறிப்பிட்ட உணவுகள் அறிகுறிகளை அதிகரிக்கலாம். உணவு பதிவேடு வைத்துக்கொள்வது உதவியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதிவேடு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீ இந்த உணவு சாப்பிட்டோம், அப்போ இந்த உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஐபிஎஸ் செரிமான பிரச்சனைகள் எதுவும் வரல, அதை ஒவ்வொரு நாளும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எந்த உங்களுக்கு உணவு அந்த ஐபிஎஸ்ஸை உண்டாக்குதுன்னு உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை செய்து அந்த உணவுகளை தவிர்த்து விடலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா இந்த தூண்டும் காரணிகள் தான் இதை தவிர்க்குது. அதிகமான கார உணவுகள், எண்ணெய் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக காஃபி, மதுபானம், குளிர்பானங்கள் இதுதான் நீங்கள் மெயினாக தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றணும். இப்போ இருக்க ஸ்டைலுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளத்துலேருந்து வராமல் தடுக்க முடியும். என்னெல்லாம்? தினமும் நடைபயிற்சி பண்ணுங்கள், 7 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கத்தில் இருங்க, மன அழுத்த மேலாண்மையை ஃபாலோ பண்ணுங்கள், நேரத்திற்கு உணவு, அதாவது கரெக்ட் டைமுக்கு உணவு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மக்கள் செய்கிற தப்போடு தான் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது. அதை குறைச்சிட்டு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. நம்ம உடலுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை குடிங்க. குளிர்காலங்களாக இருந்தாலும் வெயில் காலங்களாக இருந்தாலும் தண்ணீர் சம அளவு தேவை. நம்ம நினைப்போம் குளிர்காலங்களில் உடல் ட்ரை ஆகாதுன்னு. குளிர்காலங்கள்லேயும் நல்ல உடல் ட்ரை ஆகும், நமக்கு தெரியாது. ஸோ போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ்ஸை பற்றி சில தவறான நம்பிக்கைகளை மனசில் நினச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎஸ் ஒரு தொற்று நோய் அப்படின்ட்டு நினைக்காங்க. தொற்று நோய் எல்லாம் இல்லை. ஐபிஎஸ் இருந்தால் புற்றுநோய் வரும். ஐபிஎஸ் தானாகவே புற்றுநோயாக மாறாது. அது புரிஞ்சா? இதெல்லாம் நீங்கள் தவறான நம்பிக்கையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஐபிஎஸ்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை. சரியான வாழ்க்கை முறை மாற்றம், மருத்துவ ஆலோசனையால் அறிகுறிகளை கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்களை கொண்டு வரணும். நேரமாக சொன்ன மாதிரி தினமும் நடைப்பயிற்சி, 7 மணி முதல் 8 மணி நேரம் தூக்கம், மன அழுத்த மேலாண்மை, நேரத்திற்கு உணவு, போதுமான தண்ணீர் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஐபிஎஸ்லேருந்து விடுபட முடியும். அதே மாதிரி சொன்ன மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகள் சொன்னோம் தெரியுமா? காரத்தன்மை உள்ள உணவுகள், எண்ணெய் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகமாக காஃபி குடிப்பாங்க. ஒரு நாள் எழும்புது முதலே காஃபியாக குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மதுபானங்கள் எடுக்கிறவங்க, குளிர்பானங்கள் யூஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் வராமல் தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போதும் மருத்துவரை அணுகணும். நமக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம மருத்துவரை பார்த்தாகணுமே. அப்போ அது எந்த டைமில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலத்தில் ரத்தம் வரும். திடீர் உங்கள் உடை குறையிறது ஏற்படலாம். இரவு நேரத்தில் அடிக்கடி வயிற்றுப்போக்கு வந்துடும். கடுமையான வயிற்று வலி இருக்கும். காய்ச்சலுடன் வயிற்றுப்போக்கு இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகணும். நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வேறு ரீதியில் கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். ஐபிஎஸ்ஸை கட்டுப்படுத்த முக்கிய குறிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இதை கட்டுப்படுத்தலாம்? நேரத்திற்கு உணவு சாப்பிடணும். நேரத்திற்குனா எப்படி? காலையில் 9 மணி எடுக்கிறீங்க அப்படின்னா 9 மணிக்கு டெய்லி எடுங்க. மதியானம் 12 மணினா 12 மணிக்கு டெய்லி எடுங்க. நைட்டு 9 மணினா 9 மணி எடுங்க.
வயர் முட்டை சாப்பிடாதீங்க. அளவில் வந்து ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து நிறைய சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு டிகர் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணி சாப்பிட பழகிக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் மன அழுத்தம், ஏதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. மெடிடேஷன், யோகா எல்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் இருந்தனாலும் இந்த ஐபிஎஸ்ஸை கட்டுப்படுத்த முடியும். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்புறம் போதுமான அளவு தண்ணீர் குடியுங்க. இந்த நான் சொன்னேன்ல, உடலுக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சனாலும் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவர் ஆலோசனை பின்பற்றணும். இது முக்கியமானது. மருத்துவர் உங்களுக்கு இத்தனை நாள் மாத்திரை தராங்க, மருந்து தராங்க அப்படின்னா அத்தனை நாளைக்கு நீங்கள் எடுக்கணும். அதிலே ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்து மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா இந்த ஐபிஎஸ்லேருந்து விடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் உங்களோட முன்னேற்றம். அதாவது ஐபிஎஸ்ஸை கட்டுப்படுத்த முக்கிய குறிப்புகளாக நான் சொல்கிறது: நேரத்தில் உணவு சாப்பிடுவது, மன அழுத்தத்தை குறைப்பது, தினசரி உடற்பயிற்சி செய்வது, போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, மருத்துவ ஆலோசனை பின்பற்றுவது. நண்பர்களை, இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோம், இது ஐபிஎஸ் என்பது உயிருக்கு ஆபத்தான நோயும் அல்ல. சரியான கவனிப்பு இல்லையெனில் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான். ஸோ என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு மற்றும் மருத்துவரின் ஆலோசனையுடன் ஐபிஎஸ் அறிகுறிகளை திறம்பட கட்டுப்படுத்த முடியும். ஆரோக்கியமான குடல், ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோகளுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் ஒன் டே ஒன் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஹெட்டிங் இருக்கும். அதை போய் பார்த்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயை பற்றி போடுவேன். உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்கும். நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.